9th CBS exercise 7.1ல 6th sum நம்ம பார்க்குறோம். இது எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 6th sum. இப்போது இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB ஈக்குவல் டு AD, AC ஈக்குவல் டு AE. ஸோ AC அப்படிங்கிறது இதுதான், AC ஈக்குவல் டு AE. இந்த மாதிரி கோடு போட்டால் இது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். AC ஈக்குவல் டு AE. AB ஈக்குவல் டு AD. ABங்கிறது இதுதான், AB ஈக்குவல் டு AD. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் BAD. BADன்றது இந்த ஆங்கிள் இது. ஓகே, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? EAC. இது ரெண்டும் நடுவில் ஒரு பார்ட் இருக்கு ஆங்கிள், அது கிடையாது, அதை விட்டுட்டாங்க. இது மட்டும்தான், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? BC ஈக்குவல் டு DE அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ BC அப்படிங்கிறது எது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது BCங்கிறது இதுதான், இது ஃபுல்லாக. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? DEக்கு ஈக்குவல்னான்னு கேட்டிருக்காங்க. அப்போ DE அப்படிங்கிறது இதுதான். ஓகே, அப்போது எந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டால் நம்ம இதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வரக்கூடிய ட்ரையாங்கிள்ன்றது இதுதான், இந்த ட்ரையாங்கிள். இது அப்போது இந்த க்ரீன் கலர் சைடு வருது இல்லையா, BC இருக்கு இல்லையா, இது எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்குரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த BC ஈக்குவல் டு DE ஆகிடும். அப்போ இது கான்குரண்ட்டாக இருக்கணும்னா எந்த சைடெல்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்குன்னா, இப்போது இந்த க்ரீன் கலர் ட்ரையாங்கிளில் உள்ள இந்த சைடும் இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிளில் உள்ள இந்த சைடும் ஈக்குவல். அது ஏற்கனவே கிவன், அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி க்ரீன் கலர் ட்ரையாங்கிளில் இருக்கு இல்லையா, இந்த சைடும் இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய இந்த சைடு ஈக்குவல், இதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதோ ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லிடலாம். அப்போது ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த இடத்துல தான் ப்ராப்ளம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரையிலும், அதாவது இது வரையிலும் தான் உங்களுக்கு ஆங்கிள் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ன்றது எது வரையிலும் வேணும் நமக்கு? இப்போது இது வரையிலும் வேணும். பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் இது வரையிலும் வேணும். இது வரையிலும் வேணும்னா நடுவில் ஒரு ஆங்கிள் இருக்குது பாருங்கள் குட்டியா, அது என்னென்னா ஆங்கிள் DAC அப்படிங்கிறத இது கூட சேர்க்கணும். அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் எது வரையிலும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதிலிருந்து இது வரையும். அதுலேயும் என்னென்னா இந்த நடுவில் இருக்க அந்த பாயிண்ட், அந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், அதை சேர்க்கணும். அப்போது இந்த குட்டி ட்ரையாங்கிள் DACன்றதை இந்த க்ரீன் கலர் ட்ரையாங்கிளோடையும் சேர்க்கணும், அந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் அந்த ஆங்கிளோடையும் சேர்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆடிங், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆடிங் ஆங்கிள் DAC டு போத் சைட்ஸ். ரெண்டு சைட்லேயுமே இந்த நடுவில் இருக்க ட்ரையாங்கிளை வந்து நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான், அதோட ஆங்கிளை ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஆங்கிளும் ஈக்குவல் நம்ம சொல்ல முடியும். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு BAD ஆங்கிள் BAD ப்ளஸ் ஆங்கிள் DAC. DACன்றதை ரெண்டு சைடுமே நம்ம சேர்க்க போகிறோம். இந்த சைடு ஆங்கிள் என்ன வருது? DAE. அந்த சைடு ஆங்கிள் வந்து ACE. அது கூட நம்ம எதை சேர்க்குறோன்னா, அவங்க கொடுத்துருக்கதே தான், EAC. EAC இருக்கு இல்லையா, இது கூட நம்ம எதை சேர்க்க போகிறோம்? DACன்றதை சேர்க்க போகிறோம். அப்போ நமக்கு இப்படி சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் BAC கிடைக்கும். அப்போது ஆங்கிள் BAC ஈக்குவல் டு ஆங்கிள் EAD. இப்போ இந்த ஆங்கிள்
BAC அப்படிங்கிறது எந்த ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆங்கிள் BAC இதுன்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், BAC அப்படிங்கிறது இந்த ஆங்கிளோட இந்த நடுவில் இருக்க ஆங்கிளும் சேர்ந்து வரும். இதுதான் ஆங்கிள் BAC. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த BAD கூட இந்த DACயை சேர்த்துட்டோம். அதே மாதிரி இந்த சைடு உள்ள ஆங்கிள் பாருங்கள், இந்த ஆங்கிள் இதோட இந்த ஆங்கிளோட நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளையும் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? EADன்னு கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு இது இருக்குது, ஒரு ஆங்கிள் இப்படி இருக்குது, இது இருக்குது. இப்போது இந்த சைடு ஒரு ஆங்கிள், இந்த சைடு ஒரு ஆங்கிள். இப்போ நடுவில் இருக்கிறது ஒரு 20ன்னு வச்சுக்குவோம். இது சும்மா உங்களுக்கு புரிகிறதுக்காக இதை 30ன்னு வச்சுக்குவோம், இதையும் 30ன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 30 ஈக்குவல் டு 30ன்றது ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நடுவில் இருக்க டேர்மும் நமக்கு சேர்ந்து வரணும். அப்போ அந்த 20ன்றதை ரெண்டு சைடுமே ஆட் பண்ணுறோம். ஓகே, ரெண்டு சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 50-50 கிடைக்கும். அப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டு சைடுமே DACயை ஆட் பண்ணும்போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு கிடைச்சதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கலர் ட்ரையாங்கிள், இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சிமிலர்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ கான்ஃபிடென்ட்னு நம்ம எழுதிட போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறோம்? BAC அண்ட் ட்ரையாங்கிள், அதுக்கடுத்து DAE. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தானே நம்ம எடுத்திருக்கோம். இந்த ரெண்டுல என்னெல்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BA ஈக்குவல் டு AD, BA ஈக்குவல் டு DA இல்லை AD, ரெண்டில் எப்படினாலும் எழுதிக்கலாம். ஓகே, DN கூட எழுதிக்கலாம், DA. இது கிவன், அவங்களே கொடுத்தது. ஓகே, அது அவங்களே கொடுத்துட்டாங்கல்ல. அடுத்தது நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, AC ஈக்குவல் டு AE. இதுவும் கொடுத்தது, அவங்களே கொடுத்தது தான். AC ஈக்குவல் டு AE, இதுவும் கிவன் தான். இப்போ நம்ம இந்த ஆங்கிள் ஈக்குவல் சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆங்கிள் BAC ஈக்குவல் டு ஆங்கிள் EAD. இப்போ இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எந்த ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட்னு சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ட்ரையாங்கிள் BAC கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் DAE. என்ன லா படி, என்ன ரூல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை இப்போது இந்த சைடு நடுவில் ஆங்கிள், சைடு ஆங்கிள் சைடு, அப்போது AS சைடு ஆங்கிள் சைடு கான்குரன்சி. இப்போ நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு சொல்லிட்டோம். சிமிலர்னு சொல்லிட்டாலே நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிள்ஸும் எல்லா சைட்ஸுமே ஈக்குவல், ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்குரண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அதோட அடுத்தடுத்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ அடுத்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மக்கிட்ட கொஸ்டினே என்ன கேட்டிருக்காங்க? BE இஸ் ஈக்குவல் டு DEன்னு கேட்டிருக்காங்க. இந்த BCயும் இந்த DEயும் ஈக்குவலான்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஈக்குவல் தான். BC ஈக்குவல் டு DE. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை CPCT என்ன? கான்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அந்த ரூல் படி தான் நம்ம இந்த BC இஸ் ஈக்குவல் டு DEன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இதோட முடிச்சு அடுத்து நம்ம 7th சம் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.